கமலா தியேட்டர் ஓனர் இருக்கார்ல, அவருக்கு இது போகணும்னு ஆசைப்படுறேன். எந்த மூவியா இருந்தாலும் யாரு எந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கோ கேக்குறாங்கன்னா அதை டபுள் டைம் போடுங்க. அண்ட் பாப்கார்ன்ல வந்துட்டு கொஞ்சம் மசாலா ஆட் பண்ண சொல்லுங்க ப்ளீஸ். நைஸ் மூவி ப்ரோ, நல்ல ஒரு குட் வைபா இருந்துச்சு. ஆக்சுவலா 23 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த மூவி ரிலீஸ் ஆகுது. அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு? டிவில தான் பார்த்துட்டு போறேன். ஆமா, ஆக்சுவலா பார்த்தா நான் 4 பேர்கிட்ட சொல்லிட்டேன். இதை உங்ககிட்ட 5வது பேரா சொல்றேன். இந்த மூவியை நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு பாக்குறேன். ஸோ ஒரு நல்ல ஒரு மூவி, நல்ல ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. நைஸ் குட். பிஜிஎம்ல எப்படி இருந்துச்சு யுவன் சார்? ஓ மை காட், யுவனை பத்தி சொல்லணுமா? சச் a wonderful கேரக்டர். அதுக்காகவே வராங்க பாக்குறேன். ஓகே, பட் நான் வந்துட்டு எதுக்காக வந்தேன்னா, ஓகே எனக்கு வந்துட்டு ரீரிலீஸ் போகணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். எல்லா மூவிஸ்மே போவேன். நான் வாரணம் ஆயிரமும் போயிருக்கேன். நோ ஆக்சுவலா எனக்கு தளபதி தான் ரொம்ப பிடிக்கும். அப்பல இருந்து சிம்புவும் பிடிக்கும் ரொம்ப. இப்ப வந்துட்டு யாரும் வேண்டாம், ஓகே எல்லாரையுமே ரசிப்போம், எல்லாரும் நல்லா தானே பண்றாங்க அப்படி சொல்லிட்டு. சோ ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் ஆனீங்க? ஆஃப் கோர்ஸ் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். எப்படி இருந்தது ஃபேன்ஸோட வைப்? எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. பட் சாங் வந்துட்டு 2 டைம்ஸ் போடல, அதான் கஷ்டமா இருந்துச்சு. போடுவாங்க. ஆமா போடுவாங்க. இதே தளபதி அண்ட் தலை அதுக்கெல்லாம் மட்டும் நல்லா வைப் பண்றாங்கல்ல, இதுக்கு பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கு ஆக்சுவலா. அந்த ஒரு கஷ்டம். ஆமா, கமலா தியேட்டர் ஓனர் இருக்கார்ல, அவருக்கு இது போகணும்னு ஆசைப்படுறேன். எந்த மூவியா இருந்தாலும் யாரு எந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கோ கேக்குறாங்கன்னா அதை டபுள் டைம் போடுங்க. அண்ட் பாப்கார்ன்ல வந்துட்டு கொஞ்சம் மசாலா ஆட் பண்ண சொல்லுங்க ப்ளீஸ். கண்டிப்பா பாக்க. எப்படி மேம்? சூப்பரா இருந்துச்சு. 24 இயர்ஸ்க்கு அப்புறம் ரிலீஸ் ஆனது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஃபேன்ஸோட வைப்ல தியேட்டர்ல எப்படி இருந்துச்சு? செம்மையா இருந்துச்சு. எனக்கு இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேன்ஸோட உட்காந்து பாக்குறது. அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சூர்யா சார் ஃபேனா நீங்க? இல்ல, எங்க அம்மா சூர்யா சார் ஃபேன், அதனால நான் வந்தேன். ஆக்சுவலா சூர்யா சாரோட படமே நிறைய லவ் படம் இருக்கு. அதுல மத்தது ரிலீஸ் பண்ணாம இது ரிலீஸ் பண்ணது உங்களுக்கு ஓகேவா? ஏன்னா ஆல்ரெடி வாரணம் ஆயிரம் எல்லாமே ரிலீஸ் பண்ணிருக்காங்க இல்லையா? சோ அது 24 இயர்ஸ்க்கு அப்புறம் இது ரிலீஸ் பண்ண சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. பிஜிஎம்ல எப்படி இருந்தது யுவன் சார்? செம்மையா இருந்தது. யுவனோட மியூசிக்னாக்கா சொல்லவே வேணும், சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலா இப்போ அவரோட அருமை நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. ஆனா யுவன் வந்து பிஜிஎம்னா அவர் தான் கிங் மாதிரி. கண்டிப்பா அவரோட படம்ல ரிலீஸ் பண்ணும்போது தான் இப்போ அவரோட அருமையே தெரியுது எல்லாருக்கும். இல்ல, நிறைய பேர் யுவனுக்கு வந்துட்டு ரொம்ப யுவன் ட்ரக்ஸ்ன்னு தானே சொல்றாங்க. அதனால ரொம்ப சூப்பரா தான் இருந்துச்சு. அவரோட மியூசிக் அடிச்சுக்க முடியாது. ஹவுஸ்ஃபுல்லா இருந்ததா? ஆமா, ஃபுல் ஆயிடுச்சு. மியூசிக் கூட ஃப்ரீயா இல்ல. ஓவராலா ஃபுல் சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. சூர்யா சார் ஃபேனா நீங்க? யா, பிடிக்கும் சூர்யா சார். இந்த படத்தை நம்ம நிறைய தடவை டிவில பாத்திருப்போம். இப்போ தியேட்டர்ல பாக்கும்போது எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலா நான் வந்து இந்த மூவியை விட்டு தான் பாத்திருக்கேன், ஃபுல்லா பார்த்ததில்ல. ஸோ எனக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மூவியை ஃபுல்லா பார்த்திருக்கேன். ஸோ எனக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது. ஈவன் ஆஃப்டர் 23 இயர்ஸ் அந்த மூவி பார்க்கும்போது ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங் இருந்தது. ஸோ டேரக்டர் டச்ன்றது நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். எனக்கு வந்துட்டு அமீர் சார் ஒரு டேரக்டர் கம்பேக் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா பெட்டரா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா ஃபேன்ஸோட அந்த வைப்ல எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே ஃபர்ஸ்ட் டே ஒரு நியூ மூவி FDFS எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. சூர்யா சாரோட லவ் மூவிஸ் இன்னும் நிறைய மூவிஸ் இருக்கு. அதெல்லாம் இல்லாம இப்ப இது பண்ணிருக்காங்க. இது பண்ணது உங்களுக்கு ஓகேவா? டெஃபினட்டா, கண்டிப்பா. ஏன்னா இதுதான் சூர்யா சார் நம்மளுக்கு ஒரு வேற ஆக்டரா இன்ட்ரோடியூஸ் பண்ணதே இந்த மூவி தான். பட் ஆனா இந்த மூவி ஒரு அண்டர்ரேட்டட் மூவியா இருக்கு. அது தெரியலங்க. பட் ஐ திங்க் இந்த தடவை ரிலீஸ் ஆனப்போ ஐ விஷ் எவ்ரி ஜென்ரேஷன் வந்து பார்த்தா இட் வில் பி பெட்டர் ஆப்ஷன். ஏன்னா இது ஆஃப்டர் 23 இயர்ஸ் வந்திருக்கு அப்படின்றப்போ இட்ஸ் a very good choice. சூப்பரா இருந்தது. ஈவன் நினைச்சா கூட இப்போ இந்த மாதிரி ஒரு பிஜிஎம் வருமா, இந்த மாதிரி சாங்ஸ் வருமான்றது டவுட். பிஜிஎம்னால யுவன் சார் தான். ஆமா, டெஃபினெட்லி ரொம்ப நல்லா இருக்கு. சூர்யா சாரை நம்ம ஸ்கிரீன்ல இப்போ பாக்குறோம். ஆக்சுவலா ஒரு புது படம் விட இப்போ இந்த படத்துக்கு வந்து பயங்கர ஐப் ஏத்திட்டு இருந்தாங்க. இல்ல, அவர் பயங்கரமா இருந்தாரு. ஏன்னா அந்த கண்ணுலாம் அந்த கான்டாக்ட் லென்ஸ் போட்டு அந்த ஒரு மாதிரி செம்ம அழகா இருந்தாரு. அண்ட் இதுலயும் அந்த செம்ம டான்ஸு, சாங்ஸு, அந்த ஆக்டிங்கு, அந்த நான் சேலண்ட் மாதிரி அப்படியே கெத்தா, அப்படியே ஒரு கெத்தா இருந்தார். ஹவுஸ்ஃபுல்லா இருந்ததா? ஃபுல் ஹவுஸ்ஃபுல் தான். நாங்க வரும்போது ஹவுஸ்ஃபுல். நாங்க கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் லேட்டா வந்தோம். பட் இருந்தாலும் பிக்கப் ஆகி நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா வேலண்டைன்ஸ் டேக்காக இந்த மூவி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இல்ல வேற ஏதாவது சூர்யா சார் மூவி ரிலீஸ் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும். இல்ல, நான் மௌனம் பேசிட்டு எனக்கு வேணும்னு தானா. அப்படி என்ன ஸ்பெஷல் இந்த மூவில? அதுதான் அது ஸ்பெஷல்னு சொல்ல முடியாது. பார்க்க இது வந்து ஒரு கமர்ஷியலா அந்த மாதிரி படமே கிடையாது. ஒரு ஜாலியா வந்து போய் நின்று ஒரு வெறும் ஒரு ரொமான்ஸ் ட்ராமா அந்த மாதிரி ரொம்ப ஜாலியா இருக்கும். கமர்ஷியல் மாதிரி இல்லாம ஜாலியா இருக்கும். அதனால மௌனம் பேசிட்டு தான் வேணும். வேற இந்த வாரணமாயிரம் எல்லாம் போட்டு பார்த்து சலிச்சிச்சிடும். அதனால நிறைய சூர்யா சார் படம் இருக்கே. வாரணமாயிரம், காக்க, ஜில்லுன்னு ஒரு காதல். ஜில்லுன்னு ஒரு காதல் போட்டா இன்னும் நல்லா இருக்கும். பட் இருந்தாலும் மௌனம் பேசிட்டே ஒரு சம்திங் ஸ்பெஷல்.
இது ஒரு தனி ஃபீல்.